தேர்தலை தனியா சந்திச்சாலே ஜெயிச்சிடலாம் நம்பக்கூடிய கட்சிகளும் இருக்காங்க. கூட்டணி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளும் இருக்காங்க. இந்த தேர்தலை மட்டும் கணிசமான எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை ஜெயிக்கலன்னா இத்தோட அவ்வளவுதான் பயந்து போய் வாழ்வாசாவா போராட்டமா இந்த தேர்தலை பார்க்கக்கூடிய கட்சிகளும் இருக்காங்க. இப்படி வரக்கூடிய 2016 தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன மாதிரி அமைய போகுதுங்கிறத கணிச்சு சொல்ற ஒரு முயற்சி தான் இந்த கட்சி கொள்கை கூட்டணி. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சு எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி தேர்தல் களத்தை சூடுபிடிக்க வச்சாங்களோ அதே மாதிரி 2016 தேர்தலுக்கும் தன்னுடைய தேர்தல் வேலையை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் இருக்கிற 64,094 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட 5,62,547 வாக்காளர்களையும் நேரில் சந்திக்க முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு ஆணையிட்டு இருக்காங்க. அதன்படி கட்சியினுடைய சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும்னு ஒரு ஓட் கேன்வாசர் அதாவது வாக்கு சேகரிப்பாளரை அதிமுக நியமிச்சிருக்காங்க. அதிரடியா முடிவெடுக்கிறதுல பேர் போனவங்க ஜெயலலிதா. அப்படி ஜெயலலிதாவுடைய இந்த முடிவும் அதிரடியா தான் அரசியல் களத்துல பார்க்கப்படுது. மத்த கட்சிகள் எல்லாம் யாரோட கூட்டணின்னு சொல்லி தலையை பிச்சுட்டு இருக்கிறப்போ தனியாவே தேர்தல் களத்தை சந்திக்கிற ஒரு முடிவுல இறங்கியிருக்காங்க அதிமுக. அதிமுக நம்ம பக்கம் நெருங்கி வருவாங்க, கூட்டணி அமையும் எதிர்பார்த்த பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஆமா, இப்போதைக்கு பாக்குற போது அதிமுக தனியா தான் தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியுது. அதனால அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போ இல்லாததால ஏற்கனவே தங்களோட கூட்டணியில இருந்த தேமுதிகவை தங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பாரதிய ஜனதா முயற்சி பண்றாங்கன்னு சொல்லப்படுது. விஜயகாந்த் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுக தேர்தல் வேலையை இப்படி நேரடியாகவே ஆரம்பிச்சிட்டப்போ திமுக சும்மா இருப்பாங்களா என்ன? கடந்த ஏப்ரல் மாசமே மறைமுகமா தேர்தல் வேலையை தொடங்கியிருக்கு திமுக. மு.க. ஸ்டாலினோட வாங்க பேசலாம் நீதி கேட்கும் பேரணின்னு சொல்லி ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி ஜனநாயகத்துல என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த தேர்தல் கடமையை தொடங்கியிருக்கு திமுக. அளவுக்கு நிம்மதியாக இருந்த இந்த தமிழ்நாட்டை நிம்மதி இழக்க வச்சிட்டீங்களே, நீதி கேளுங்கள். திமுக ஆட்சியில் செழிப்பாக இருந்த இந்த தமிழ்நாட்டை வறட்சியாக மாற்றி இருக்கிறீங்களே, நீதி கேளுங்கள். நிர்வாகத்தை துருபிடிக்க வச்சிருக்கிறீங்களே, நீதி கேளுங்கள். தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க திமுக. ஆனா திமுகவோட ஏற்கனவே கூட்டணியில இருந்த திருமாவளவன் கூட ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் கூட்டணி அப்படிங்கிற திரிய பத்த வச்சிருக்காரு. திருமாவளவன் பத்த வச்ச திரி மத்த கட்சிகள் மத்தியிலையும் நாளுக்கு நாள் தீவிரமா பத்தி எரியுது. அதனால கூட்டணியில இவங்களெல்லாம் இழுக்கணும்னா ஆட்சியில பங்கு தர திமுக சம்மதிப்பாங்களா, இல்ல இவங்களெல்லாம் வேற மாதிரி சமாதானப்படுத்துவாங்களா, இல்ல இவங்களெல்லாம் வராட்டியும் கூட பரவாயில்ல அதிமுக ஸ்டைல நாங்களும் தனியாகவே தேர்தலை சந்திக்கிறோம் இறங்கிடுவாங்களாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கட்சி கொள்கை கூட்டணி.